அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2025 பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளில் சித்திரை மாதம் பிறக்கிறது. மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னையில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். ராகு மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர். சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 17ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் ராசிக்கு தர்ம கருமாதிபதியான செவ்வாயும் சுக்கிரனும் விசேஷமாக அமைப்பில் வலம் வருகிறார்கள். அதிலும் சுக்கிரன் அதிர்ஷ்டங்களை தரும்படி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுழல்கிறார். மேலும் நட்பு, தொழில், வாழ்க்கை துணை, மிகப்பெரிய காரிய லாபங்களை உண்டாக்குகிற ஸ்தானமான ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 3ஆம் இடத்தில் மாதம் முழுவதும் உச்சமாக நிற்கிறார். ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதாலும் ராசிக்குள் நிற்பது குறைதான். ஆனாலும் எந்த பாதகமும் இவரால் ஏற்படாது. ராகு கேது கிரகங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை விட்டு வெளிவருவது நீங்கள் சந்தித்து வரும் கடுமையான பாதிப்புகள் அனைத்திலிருந்தும் வெளிவரப் போகிற அமைப்பு. அனைத்து திருப்திகளையும், திடீர் அதிர்ஷ்டங்களையும், எதிர்கால உயர்வுக்கான திருப்பங்களையும் கொடுக்க போகிற மாதமாக இந்த மாதம் வரப்போகிறது. பொருளாதார உயர்வு சார்பாக எதிர்பார்ப்பு விஷயங்களிலும் திருப்தி அடைவீர்கள். நீடித்து வருகின்ற ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள், எவ்வளவு சிக்கல்கள், மருத்துவ விரயம் செய்ய வேண்டிய கட்டாயமாக இருந்தாலும் உடனடியாக தீரும். உறவுகளால் தக்க தருணத்தில் எந்த ரூபத்திலோ ஒத்துழைப்பு உதவி கிடைக்கும். உத்தியோகம், பணி, பதவி, தொழில், வியாபாரம், நிர்வாகம் போன்றவற்றில் பெரியதொரு சந்தோஷ உயர்வுகள் ஏற்பட போகிற அதிர்ஷ்டம் நிறையவே உண்டு. கடன் சார்ந்த வழக்கு, கோர்ட், காவல்துறை சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஓராண்டாக சந்தித்து வருகின்ற இழுபறி, பெரிய சங்கடம், பொருளாதார ரீதியான இடையூறுகள், நினைத்து வைத்திருக்கிற பட்ஜெட் சம்பந்தமான தாக்கங்கள், குடும்ப உயர்வுக்கான நடவடிக்கைகளில் சந்தித்து வரும் பின்னடைவுகள் அனைத்திலும் சந்தோஷ இனிமை சாதகத்தை இம்மாதம் தொடங்கி 16 தினங்கள் முடிவதற்குள் அடைவீர்கள். மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இட ராசியான ரிஷபத்தை 3ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். தாய், பெண் குழந்தைகள், சகோதரன், மனைவி என குடும்பத்தில் பெண்களுக்கு சிரமம் உண்டாகும். பெற்ற பிள்ளைகள் பகையாகலாம். சனி மனதில் பயம், பதற்றத்தை உண்டு பண்ணுவார். தீய நண்பர்கள் சேர்க்கையால் அவப்பெயர், அவமானத்தை நீங்கள் உண்டு பண்ணிக் கொள்வீர்கள். உங்கள் பூர்வ ஜென்ம வினைப்பதிவு எப்படியோ அதை அனுசரித்தே 3ஆம் பார்வை பலன் அமைந்துவிடும். மீன ராசியில் இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியை பார்க்கின்றார். கும்ப ராசிக்கு சிம்மம் 7ஆம் இடம் களத்திரம். வியாபாரம், விவாகம், பயணம், மனைவி பெண்கள் நேசம், தந்தையின் சிரமம், கடன், நோய், எதிர்ப்பு இவைகளை குறிக்கும் ராசியாகும். சனியின் 6ஆம் பார்வையால் தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அவர்களின் காரியம், செயல்களில் தடைகள் காட்டும். தொழில், வியாபாரம் சம்பந்தமாக வேறு ஊர், வேறு இடம் சென்று வசிக்க நேரும். தொழில் ரீதியான பயணங்கள் அதிக அலைச்சலை தரும். தொழில் வருமானம் குறைவு, விரயம் உண்டாகலாம். உடல் தோற்றம் குறையும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். விருச்சிக ராசிநாதன் செவ்வாய் சனிக்கு பகை கிரகமாகும். விருச்சிகம் தொழில் ஸ்தானமாகும். தொழிலில் சில பிரச்சனைகள், தடைகள், வருமான குறைவு, விரயங்களை தரும். கடன் வாங்கி தொழிலை மேம்படுத்தினால் அல்லது புதிய தொழில் ஆரம்பித்தால் அவைகளால் பெரிய நன்மைகளை அடைய முடியாது. வாகனங்களால் பிரச்சனைகள், செலவுகள் உண்டாகும். நண்பர்களால் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க நேரும். குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் சேர்கிறார். கோல்சார விதிகளின்படி ஜென்ம ராசியில் ஏற்படும் இந்த கிரக சேர்க்கை நன்மை செய்யாது.
இருப்பினும் கும்பராசி சனி பகவானின் ஆட்சி வீடாக உள்ளதால் பிரச்சனைகள் கடினமாக இருக்காது. வீண் அலைச்சலும் குடும்ப நலன்கள் சம்பந்தமான கவலைகளும் சோர்வை ஏற்படுத்தும். வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உடல் உபாதைகள் ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால் குணமாகும். வெளியூர் பயணங்களின் போதும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விவாக முயற்சிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பின் வரன் அமையும். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உத்தியோகத்துறைக்கு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சனி பகவானும் ராகுவும் ஜென்ம ராசியில் இவ்விருவரும் சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பணி சுமையும் அதிகமாக இருக்கும். ஆயினும் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் தவறாது பெற்று தந்து விடுவார். பலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாடுகளில் பணியாற்ற ஆர்வம் இருப்பின் இம்மாதத்தில் முயற்சிக்கலாம், எளிதில் வெற்றி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சனி ராகு சேர்க்கை சனி பகவானின் ஆட்சி வீடான கும்ப ராசியில் ஏற்படுகிறது. தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு மிகவும் உகந்த கிரக சேர்க்கை இது. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். வியாபாரம் செழிக்கும். லாபம் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும். அலைச்சல் அதிகமாக இருப்பின் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். இருப்பினும் ஒவ்வொரு பயணமும் லாபத்தை பெற்று தரும். புதிய விற்பனை நிலையங்கள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற மாதம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டின் பிரசித்தி பெற்ற வர்த்தக நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கலைத்துறையை பற்றி பார்க்கலாம். ஜீவன காரகரான சனி பகவானுடன் ராகுவும் இணைந்துள்ள இத்தருணத்தில் கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் அவரது உச்சராசியில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும். வாய்ப்புகள் தேடி வரும். புகழ் ஓங்கும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம் இது. பல மாதங்களாக மந்த நிலையில் இருந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி உதவி எளிதில் கிடைக்கும். இம்மாதத்தில் எடுக்கும் படங்கள் நல்ல வசூலை பெற்றுத்தரும். அரசியல் துறைகளை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. கட்சியில் ஆதரவு பெருகும். கட்சி பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களுக்கு சென்று வரவேண்டிய அவசியம் உண்டாகும். பிற அரசியல் கட்சியினர் கூட உங்களிடம் மரியாதை காட்டுவார்கள். தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் கட்சியிலோ அல்லது முக்கிய பதவி ஒன்றை வகிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடும். ஆயினும் கல்வி முன்னேற்றத்தை இது பாதிக்காது. ஆசிரியர்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற இந்த சனி ராகு கூட்டு சேர்க்கை உதவும். இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள். உயர்கல்விக்கு நிதி உதவி கிடைக்கும். கொடுப்பது மட்டுமல்ல, கெடுப்பதிலும் சனியும் ராகுவும் நிகரற்றவர்கள் ஆவர். விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். வயல் உழைப்பு கடினமாக இருக்கும். ஆயினும் அதற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். சந்தையில் உங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும். பல விளைபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் அதன் மூலம் லாபம் பெறுவதற்கும் வழிவகுத்து தருவார்கள். சனி பகவானும் ராகுவும் பூமிக்காரகனான செவ்வாயும் சுபபலம் பெற்று பலம் வருவது நல்ல யோக பலன்களை தரவல்லது என்பதை எடுத்து காட்டுகின்றது. பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் சேர்வது நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுகின்றது. வேலைக்கு சென்று வரும் கும்பராசி பெண்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். பொறுமையுடன் கையாளுவது நல்லது. அனுகூல நட்சத்திரங்கள் பூரட்டாதி ரேவதி அஸ்வினி கார்த்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி கேட்டை உத்திராடம் திருவோணம். அதிர்ஷ்ட நாட்கள் ஆங்கில தேதி 14 17 20 22 24 25 27 29 30 மே 1 2 5 7 9 10 11 13. கும்பராசி என்பர்களே, உங்களுக்கான பரிகாரம். இம்மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் ஸ்ரீ சிவதுர்க்கைக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபடவும். சனிக்கிழமைகளில் ஸ்ரீ பகவான் பிரீத்தி செய்து வழிபடவும்.